ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் அடுத்தது நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவா பார்க்கல வாங்க. இந்த இடத்துல சுரேஷ் வந்து தான் மாமா பண்ணதை நினச்சி ரொம்ப குற்ற உணர்ச்சியோடு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய மாமாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு சுரேஷ்ன்றாங்க. மாமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லணும் மாமா நீங்கன்றாங்க. என்ன விஷயம் சொல்லுடா, உங்ககிட்ட போய் உண்மையை சொல்லாமல் வேற என்ன சொல்ல போறேன்றாங்க. இல்லை மாமா, மதியோடைய வேலை போகிறதுக்கு காரணம் நீங்கள் தானா அப்படின்னோடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அது வந்து அப்படின்னு தங்கராஜ் இழுக்கிறாங்க. சொல்லுங்க மாமான்றாங்க. ஆமாடா, நான் தான் அதை பண்ணான்றாங்க. ஏன் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. நான் உங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சேன் தெரியுமா? டேய், எல்லாம் உன்னுடைய நல்லதுக்காக, என்னுடைய நல்லதுக்காக எதுக்கு மாமா பண்ணீங்கன்றாங்க. இங்க பாருங்க, மதியம் அந்த வேலை எவ்வளவு முக்கியம் நினைச்சிட்டு இருந்தா தெரியுமா? ஆனா அந்த வேலை போறதுக்கு நீங்களே காரணமா இருந்துட்டீங்களே மாமான்றாங்க. அவ அந்த வேலை மேல உயிரா இருந்தா. ஆனா நீங்க என்னன்னா அந்த வேலை அவளை விட்டு போற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்றாங்க. நான் என்ன அந்த வேலை போகணும்னு நினைச்சேனா? இல்லன்றாங்க. ஏதோ வந்து நான் அந்த வேலையை விட்டு அவளை அது போயிடணும் நின்றுணும் அப்படின்னு நினைச்ச மாதிரி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. டேய், மாமா எல்லாம் உன்னுடைய நல்லதுக்காக தான் பண்ணன்றாங்க, என்னுடைய நல்லதுக்காக என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. மாமா, தயவு செஞ்சு இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க மாமான்றாங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க. வேலை இல்லாத மதி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும்ன்றாங்க. நீங்க தான் இதுக்கு காரணம் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு மாமான்றாங்க. இனிமேல் வந்து இது மாதிரி தேவையில்லாம மதியோட விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்கன்றாங்க. எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்க மாமான்றாங்க. அக்காவை சந்தோஷமா பார்த்துட்டு குடும்பம் நடத்துற வழியை பாருங்க, அதை விட்டுட்டு இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நீங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க மாமா, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதை விட்டுட்டு தேவையில்லாம விஷயங்களை பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு போன்ல பேசிட்டு போனை வச்சிருவாங்க. சுரேஷ் பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்ட தங்கராஜ்க்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இனிமே நம்மளை எதிர்த்து பேசாதவே இன்னைக்கு நம்மளை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டானே, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மதி தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கோவப்படுறாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய பேசுவல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.